ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நெருக்கத்துக்கேற்ற பதில் என்பதாக தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் நெருக்கத்துக்கூடாக இருக்கிறதை தான் ஆவியானவர் காண்பித்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்க? எது நிமித்தம் நெருக்கப்பட்டிருக்கிறீங்க? எது நிமித்தம் போராட்டத்தோடு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நெருக்கத்துக்கு ஏற்ற பதிலை நான் தருவேன், நான் தருவேன். நான் உனக்கு பதில் தருவதற்குத்தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதாக சங்கீதம் 86 சங்கீதம் 17வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனுக்கு இங்கே ஆண்டவருடைய துணைக்காக, ஆண்டவருடைய உதவிக்காக கெஞ்சி நிற்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு துணை செய்யணும். நீர் என்னை பகைக்கிறவனுக்கு முன்பாக என்னை தேற்ற வேண்டும். பகைக்கிறவனுக்கு முன்பாக நீ தேற்றுகிறது மாத்திரமல்ல, என்னை பகைக்கிறவன் வெட்கப்பட்டு போக வேண்டும். அது மாத்திரம் போதாது ஆண்டவரே, எனக்கு அனுகூலமாக, எனக்கு சாதகமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு ஒன்றுமே புரியலை ஆண்டவரே. இந்த நெருக்கம் எப்படி மாறணும் புரியலை. இந்த சூழ்நிலை எப்படி மாறணும் புரியலை. இதுலேருந்து நான் எப்படி வெளிவருவேன்னு புரியலை. இதுதானே உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குது. ஒன்றுமே புரியலை என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். வேதாகமத்தில் கிதியோனை குறித்து நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த கிதியோன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மீதியானியுடைய கைகளுக்கு தப்புவிக்க கோதுமைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றி சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனை முறியடிக்கிறதை போல நீ மீதியானியர்களை முறியடிப்பா, வா, மீதியானியர்களை முறியடிக்க, இஸ்ரவேலர்களை ரட்சிக்க உன்னை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தர் இவனை அழைக்கும் பொழுது, ஆண்டவரே, இதெல்லாம் கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு நடக்கணும்? எப்படி அது முடியும்? இவர்கள் 7 வருஷம் எங்களை இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் எங்கள் நடத்துகிறார்களே. நாங்கள் நெருக்கத்துக்கூடாக இருக்கிறோமே. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 7 வருஷ பாடு, அநேக வருஷமாய் நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த கிதியோன் இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிக்க வேண்டும் என்றால் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 40வது வசனத்தில் வரை ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, என் கையினால் தான் இஸ்ரவேலர்களை இரட்சிப்பு கொடுப்பீர் என்றால் நான் மயிருள்ள ஒரு தோலை என் கையில் நான் எடுத்துக்கொண்டு இந்த களத்தில் போடுகிறேன். நீர் ஒரு அடையாளத்தை செய்யணும். பனி பூமியில் மேல் என்ன செய்யணும் சொன்னால் பொழியும் போது முதலாவது என்ன செய்யணும்? இந்த தோளில் மாத்திரம் பனி பொய்ந்திருக்கணும், களமெல்லாம் காய்ந்திருக்கணும் என்று ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை காண்பிக்கிறான். அவன் கேட்டபடியே களமெல்லாம் காய்ந்திருக்கிறது, அந்த தோல் மாத்திரம் பனியினால் நனைந்திருக்கிறதை காலையில் பார்க்கிறான். ஆண்டவர்கிட்ட அந்த நாளே ஆண்டவர்கிட்ட இன்னொரு அடையாளத்தையும் காண்பிக்கிறான். கேட்கிறான், ஆண்டவரே, இப்பொழுது இந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், களமெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? பனியினால் பொய்ந்திருக்கணும்னு கேட்கிறான். அவன் கேட்டபடியே ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுத்தார். உன்னுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்றால், நீ ஐயோ இந்த கிதியோனியர்களை எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி ரட்சிக்க முடியும் என்று நீ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட தவறான சிந்தையோடு இருக்கிறாய். உன்னை கொண்டு நான் ரட்சிக்க போகிறேன். நீ என்ன அடையாளத்தை கேட்டாலும் அந்த அடையாளத்தை நான் உனக்கு தருவேன். உன் மூலமாக நான் ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தர் கிதியோனை குறித்து ஒரு தேவ திட்டம் வைத்திருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேள். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து
எதை குறித்தாலும் ஆண்டவரே இந்த நெருக்கத்தோடு இருக்கிறேன், ஒரு அடையாளத்தை காண்பியும் என்றால், நெருக்கத்தின் மத்தியில் பதில் தருவதற்கு ஒரு அடையாளத்தை தந்த ஆண்டவர் உனக்கு பதில் தர போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு தருவார், இப்பொழுதே தருவார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது கிதியோனுக்கு அடையாளத்தை கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அடையாளத்தை, அனுகூலமான அடையாளத்தை தந்து பிள்ளைகள் தலையை உயர்த்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.